This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் மனநலத்துடனும் உடல் நலத்துடனும் நிம்மதியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பதான் நம்ம காணொளிய முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான மனதை வலிமையாக்கும் வரிகளை பார்க்கலாம். மனிதர்கள் சமூகமாக வாழும்போது மரியாதை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒருவர் மற்றவரை மதிப்பதிலிருந்தே அவர்களுக்கிடையே நல்லுறவு உருவாகிறது. ஆனால் சில நேரங்களில் நாம் இருக்கும் இடத்தில், வேலை செய்யும் இடத்தில் அல்லது குடும்பத்தில் கூட மரியாதை இல்லாமல் காணலாம். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களை புரிந்து கொண்டு மாற்றம் செய்ய முயன்றால் மரியாதை பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். அத்தகைய மாற்றங்கள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம். 1. நீ நீண்ட நேரம் மரியாதைக்குரிய செயல் எதுவும் செய்யவில்லை என்று அர்த்தம். மரியாதை என்பது நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. அதை நாம் வென்று கொள்ள வேண்டும். நீ எந்த இடத்திலாவது மரியாதைக்குரிய செயல்களில் ஈடுபடாமல் இருந்தால் உன்னுடைய மதிப்பு குறையலாம். ஒவ்வொரு நாளும் உன் செயல்களால் மற்றவர்களின் நன்மைக்கு உதவ வேண்டும். 2. நீ எதையும் கவனிக்காமல் இருக்கிறாய். நீ எந்த சூழ்நிலைகளிலும் மற்றவர்களின் தேவைகளை, உணர்வுகளை கவனிக்காமல் நடந்தால் மரியாதை குறையும். ஏனெனில் மரியாதை என்பது ஒருவரது நயத்துடன் நேரடியாக இணைந்திருக்கிறது. மற்றவர்களை புரிந்து கொள்ளாதவர்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். நீ உன் சொந்த மதிப்பை குறைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒருவரை மற்றவர்கள் மதிக்க வேண்டுமென்றால் அவர்கள் முதலில் தங்களை மதிக்க வேண்டும். நீ உன்னை மதிக்காமல் தாழ்வு மனப்பான்மையுடன் நடந்தால் மற்றவர்களும் உன்னை அப்படியே கருதிவிடுவார்கள். 4. உனக்கே உன் சொந்த அடையாளம் இல்லை. மக்களிடம் மரியாதை பெற நீ உன் சொந்த அடையாளத்தை உருவாக்க வேண்டும். உன் திறமையை வெளிக்கொணர்ந்து உன் தனித்துவத்தை காட்ட வேண்டும். இல்லையெனில் நீ மற்றவர்களின் நிழலாகவே காணப்படுவாய். 5. நீ பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறாய். ஒருவரை மதிக்க வேண்டும் என்றால் அவர் பொறுப்பானவர் என்பதை மற்றவர்கள் உணர வேண்டும். பொறுப்பற்ற நடத்தை கொண்டிருக்கும் ஒருவரை எவரும் மதிக்க மாட்டார்கள். 6. நீ பேசும் விதம் மரியாதைக்குரியதா? மக்கள் ஒருவரை மதிக்க வேண்டுமா இல்லையா என்பதை அவர் பேசும் விதமே தீர்மானிக்கலாம். மரியாதையுடன் பேசுவது தெளிவாகவும் பண்பாகவும் இருக்கும். ஆனால் அவசரமாக ஒழுங்கற்ற வார்த்தைகளில் பேசினால் மற்றவர்கள் மரியாதை கொடுக்க மாட்டார்கள். 7. நீ உன் வாக்குறுதிகளை மதிக்கவில்லை. ஒருவன் சொன்னதை செய்வதாக உறுதி அளித்துவிட்டு அதை நிறைவேற்றவில்லை என்றால் அவனுடைய மரியாதை குறையும். வாக்குறுதிகளை மதிக்காதவர்களை எவரும் மதிக்க மாட்டார்கள். 8. நீ எப்பொழுதும் மற்றவர்களை குறை கூறுகிறாயா? நீ எப்பொழுதும் மற்றவர்களை குறை கூறி பேசுவதாக இருந்தால் அது உன் மரியாதையை குறைக்கும். நல்ல வார்த்தைகள் பேசுபவர்களை மக்கள் விரும்புவார்கள். ஆனால் எப்பொழுதும் குற்றம் கூறுபவர்களை அவர்கள் தவிர்ப்பார்கள். மற்றவர்களை மதிக்காதவர்களை அவர்கள் மரியாதை செய்ய மாட்டார்கள். மரியாதை என்பது இருவழி தொடர்பு. நீ மற்றவர்களை மதிக்கும் போது மட்டுமே அவர்கள் உன்னை மதிப்பார்கள். 10. மரியாதைக்குரிய ஒருவர் என்பது தனது நேரத்தை பயனுள்ளதாக செலவிடுபவராக இருக்க வேண்டும். எதையும் சாதிக்காமல் வீணாக நேரத்தை செலவழிக்கும் ஒருவரை மக்கள் மதிக்க மாட்டார்கள். 11. நீ எப்பொழுதும் குறைகளை மட்டும் பார்க்கிறாய். நீ எப்பொழுதும் உலகத்தில் உள்ள குறைகளை கண்டுபிடித்து புலம்பிக் கொண்டால் மற்றவர்கள் உன்னிடம் மரியாதையை காட்ட மாட்டார்கள். அதற்கு பதிலாக நீ உன் முயற்சியால் நல்லதை கொண்டு வர முயற்சி செய். 12. நீ எப்பொழுதும் மற்றவர்களைப் போல நடிக்க முயற்சிக்கிறாயா? உனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்றால் நீ உன் சொந்த தனித்துவத்தை அடையாளம் காண வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களைப் போல நடிக்க முயன்றால்
நீ அவர்களுக்கு பின்னணியாகவே மாறிவிடுவாய். 13. நீ உன் தோற்றத்தை சரியாக வைத்திருக்கிறாயா? மக்கள் உன்னை மதிக்க உன் தோற்றமும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். அமைதியாகவும் ஒழுங்காகவும் இருப்பவர்களை மற்றவர்கள் அதிகம் மதிப்பார்கள். 4. நீ எப்பொழுதும் புகழ்ச்சி எதிர்பார்க்கிறாயா? மற்றவர்களின் புகழ்ச்சிக்காக மட்டும் செயல்படும் ஒருவரை அவர்கள் அதிகம் மதிக்க மாட்டார்கள். ஏனெனில் உண்மையான மரியாதை என்பது அவர்கள் இல்லாத நேரத்திலும் நீ செய்யும் செயல்களால் வர வேண்டும். 15. நீ உன்னுடைய செயல்களை சரிபார்க்க வேண்டியது அவசியம். ஒரு இடத்தில் உனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்றால் நீ உன் செயல்களை ஒரு தடவை மீண்டும் பார்த்துக்கொள். நீயே உன்னை மதிக்கிறாயா? மற்றவர்களை மதிக்கிறாயா? உன் சொந்த பொறுப்புகளை சரியாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று ஆலோசித்துப்பார். நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் ஏன் உங்களை மதிக்க வேண்டும்? மரியாதை விரும்புகிறீர்களா? உங்கள் சொற்களிலும் செயல்களிலும் மதிப்பை காட்டுங்கள். மற்றவர்களிடம் மரியாதை தேடுவதற்கு பதிலாக முதலில் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்கே மதிப்பில்லாத இடத்தில் நிலைத்திருக்க முயற்சித்தால் அவமானமே கிடைக்கும். மரியாதை பெறுவதற்கு உங்களுடைய நம்பிக்கையும் நேர்மையும் பிரதானம். சிலர் உங்களை மதிக்கவில்லை என்றால் உங்கள் மதிப்பை அவர்கள் புரிந்து கொள்ளாததுதான் காரணம். வாழ்க்கையில் உங்கள் நிலையை உயர்த்துங்கள். மரியாதை தானாகவே உங்களை தேடி வரும். முடிவற்ற வாதங்களில் நீங்கும் மரியாதை சிந்தனை ஆழமுறும்போது திரும்பி வரும். தூய்மையான மனமும் உறுதியான மனப்போக்கும் மரியாதைக்கு அடித்தளம். மற்றவர்களின் பாராட்டுகளை எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் செயல்கள் பேசட்டும். ஆகவே மரியாதை என்பது பணத்தை போன்றது. எளிதில் கிடைக்கக்கூடியது அல்ல. நீதான் அதை சம்பாதிக்க வேண்டும். நீ உன் வாழ்வில் உன்னுடைய சொந்த நலன்களை மறந்து மற்றவர்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு நடந்து கொண்டால் மரியாதை தானாகவே உன்னிடம் வரும். ஒருவரை மதிக்க மற்றவர்கள் சமயோசிதமாக நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு செயலும் உன்னை மரியாதைக்குரியவனாக மாற்றும் அல்லது அதை குறைக்கும். அதனால் நீ மரியாதைக்குரியவனாக மாற முயற்சி செய். மற்றவர்களை மதித்து உன்னை மேம்படுத்திக் கொள். மரியாதை என்பது பரபரப்பாக தேடுவது அல்ல, அது உன் செயல்களின் பிரதிபலிப்பாக வரும். இந்த காணொளி மூலம் மற்றவர்களிடத்தில் நாம் மரியாதைக்குரியவராக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். மீண்டும் உங்களை மனதை வலிமையாக்கும் வரிகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.